Physiology is the most basic important topic வந்து coagulation cascade. இந்த coagulation cascade எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா do follow my page. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிமோனிக் ஞாபகம் வச்சுப்போம் 10E. ரெண்டு பாத்வே இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் பாத்வே, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரென்சிக் பாத்வே. இன்ட்ரென்சிக் பாத்வேனா என்னென்னா டேமேஜ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த பிளட் வெசல் நடக்கும். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளட் வெசலில் டேமேஜ் நடக்கிறதுனால இது வந்து எக்ஸ்போஷர் டு த நெகட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். இந்த எக்ஸ்போஷர்னால் ஃபேக்டர் 12 வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த கான்டாக்டில். இதனால தான் இன்ட்ரென்சிக் பாத்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட நிமோனிக் தான் வந்து 10E. ஸோ T வந்து ஃபேக்டர் 12, E வந்து ஃபேக்டர் 11, N வந்து ஃபேக்டர் 9, E வந்து ஃபேக்டர் 8. ஸோ இந்த ஆல் 4 ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஆக்டிவேட்ஸ் த ஃபேக்டர் 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் பாத்வே. ஸோ இது எதனால் ட்ரிகர் ஆகுதுன்னா டிஷ்யூ இன்ஜுரினால ட்ரிகர் ஆகுது. ஸோ கீ ஃபேக்டர்ஸ் என்னென்னா மெயினாக 7 and 3. ஸோ ஃபேக்டர் 3 தான் வந்து டிஷ்யூ ஃபேக்டர். ஸோ போத் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் பாத்வே வந்து காமன் பாத்வேல வந்து ஃபைனலாக முடியும். அதுதான் வந்து ஃபேக்டர் 10. 10லேருந்து 10A. ஸோ இந்த 5 and 2 ஃபேக்டர்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 10ஓட ஹாஃப் என்னது 5. ஸோ 5லேருந்து 5A. இந்த 5A வந்து ஃபேக்டர் தான் 2லேருந்து 2Aவை மாற்றும். ஸோ 5ஓட ஹாஃப் என்னது 2.5. ஸோ அப்ராக்ஸாக 2. ஸோ ப்ரோத்ராமன்லேருந்து த்ராம்பனா ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ த்ராமன் வந்து 1லேருந்து 1A. ஸோ ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபைப்ரின். ஸோ த்ராமன் வந்து 13லேருந்து 13A ஃபேக்டரையும் வந்து ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 13லேருந்து 13A வந்து நம்ம ஃபைப்ரின் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி கிராஸ் லிங்க் ஃபைப்ரின் கிளாட்டாக வந்து ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலாக ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங் பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஃபுல் ஷீட் வேணும்னா கமெண்ட் கேஸ்கேட். See you in the next video. Bye. Wish you a Merry Christmas.